கூலி திரைப்படத்தை UA சான்றிதழுடன் திரையிட அனுமதி கோரி சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி உள்ளிட்டோர் நடித்துள்ள கூலி திரைப்படத்தில் அதிக அளவிலான சண்டை காட்சிகள் உள்ளதால் தணிக்கை வாரியம் A சான்றிதழ் வழங்கியுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கூலி படத்தை விட அதிக வன்முறை காட்சிகள் இடம்பெற்றிருந்த KGF மற்றும் பீஸ்ட் படங்களுக்கு UA சான்றிதழ் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் கூலி படத்தை UA சான்றிதழுடன் வெளியிட அனுமதிக்குமாறு தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி மூத்த வழக்கறிஞர் J. ரவீந்திரன் நீதிபதி தமிழ்ச்செல்வி முன் முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி TV தமிழ்ச்செல்வி வழக்கை விசாரிக்க ஒப்புதல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த மனு அவசர வழக்காக நாளை விசாரணைக்கு வர உள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிகர் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இணைந்து நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. இந்த நிலையில ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனை சந்தித்த லோகேஷ் கனகராஜ் இருவரும் இணைந்து நடிப்பதற்கான கதையை சொன்னாராம். கதை பிடித்து போக ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் ரெட் ஜெயண்ட் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. கொட்டி தீர்த்த கனமழையால் பாகிஸ்தானின் கராச்சி நகரம் வெள்ளத்தில் தத்தளிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடமேற்கு பாகிஸ்தானில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் 358 பேருக்கு மேல் உயிரிழந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை கராச்சி மற்றும் சிந்து மாகாணத்தில் கனமழையானது கொட்டி தீர்க்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.